எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 5, 6, 7 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 கேள்விகள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, 2020ஆம் ஆண்டுக்கான முதலீட்டு ஊக்குவிப்பு விருதை வென்ற நாடு எது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அதாவது இந்த விருதை ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது, குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாடு எங்கு நடைபெற்றது? வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாடு, அதாவது 2020ஆம் ஆண்டுக்கான மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஜெனீவா. அடுத்தது, மூன்றாவது கேள்வி, சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் விண்வெளி வீராங்கனை கேட் ரூபின்ஸ் அறுவடை செய்த காய்கறி செடியின் பெயர் என்ன? சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் விண்வெளி வீராங்கனை கேட் ரூபின்ஸ் அறுவடை செய்த காய்கறி செடியின் பெயர் என்ன? சரியான விடை முள்ளங்கி. இதான் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் முதல் முறையாக அறுவடை செய்யும் காய்கறி செடி முள்ளங்கி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது? சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது? சரியான விடை 408 கிலோமீட்டர். அடுத்தது, ஐந்தாவது கேள்வி, ராஜ்கிர் உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜ்கிர் உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? சரியான விடை பீகார். அடுத்தது, ஷாஹித் அல் அஷ்பாக் உல்லா கான் உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஷாஹித் அஷ்பாக் உல்லா கான் உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? சரியான விடை உத்தரப்பிரதேசம். அதாவது பீகார் மாநிலத்தில் நாலந்தாவில் உள்ள ராஜ்கிர் உயிரியல் பூங்கா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கோரக்பூரில் உள்ள ஷாஹித் அஸ்பாக் உல்லா கான் உயிரியல் பூங்கா ஆகியவற்றுக்கு சமீபத்தில் மத்திய அரசின் அங்கீகாரம் கிடைத்தது, குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக மண் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை டிசம்பர் 5. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் மகாபரி நிர்வாண் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை டிசம்பர் 6. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் ஆயுதப்படை கொடி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் ஆயுதப்படை கொடி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை டிசம்பர் 7. அடுத்தது, 10வது கேள்வி, உலகிலேயே நிலவில் மாதிரிகளை சேகரித்த 3வது நாடு எது? உலகிலேயே நிலவில் மாதிரிகளை சேகரித்த 3வது நாடு எது? இதுக்கு சரியான விடை சீனா. அடுத்தது, நிலவில் கொடி நாட்டிய 2வது நாடு என்ற சிறப்பை பெற்ற நாடு எது? இதுக்கு சரியான விடை சீனா. இதுல முதல் நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அதே மாதிரி உலகிலேயே நிலவில் மாதிரிகளை சேகரித்த முதல் நாடு அமெரிக்கா, 2வது நாடு ரஷ்யா, 3வது நாடு சீனா என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, எந்த நாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 60,000 கோலாக்கரடிகள் பலியானதாக உலக நிதி அமைப்பு தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியா. அடுத்தது, இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு விற்பனை வளர்ச்சி கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குனர், அதாவது ட்ரைஃபெட் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் யார்? இது சரியான விடை பிரவீர் கிருஷ்ணா. அடுத்தது, பிட் இந்தியா மிதிவண்டி போட்டியின் 2வது பதிப்பை தொடங்கி வைத்தவர் யார்? பிட் இந்தியா மிதிவண்டி போட்டியின் 2வது பதிப்பை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தொடங்கி வைத்தார். அடுத்தது, கடற்படையின் 98வது ஒருங்கிணைந்த பயிற்சி நிறைவு விழா எப்போது நடைபெற்றது? கடற்படையின்
98வது ஒருங்கிணைந்த பயிற்சி நிறைவு விழா எப்போது நடைபெற்றது? சரியான விடை 5 டிசம்பர் 2020. அடுத்தது 16வது கேள்வி. மத்திய மின்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான SVJN லிமிடெட் பசுமை எரிசக்தி திட்டங்களுக்காக இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சி முகமையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? சரியான விடை 7 டிசம்பர் 2020. அதாவது SVJN லிமிடெடின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான நந்த்லால் சர்மா, இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சி முகமையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான திரு பிரதீப் குமார் தாஸ் ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். SVJN லிமிடெடின் இயக்குனர், அதாவது நிதி இயக்குனர் திரு அகிலேஸ்வர் சிங், SVJN லிமிடெடின் சிவில் இயக்குனர் திரு சுரிந்தர் பால் பன்சால், இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சி முகமையின் தொழில்நுட்பத்துக்கான இயக்குனர் திரு சிந்தன் ஷா, இதர மூத்த அலுவலர்கள் காணொளி மூலம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான போது உடனிருந்தனர். அடுத்தது ரஷ்ய இந்திய கடற்படைகள் கூட்டு பயிற்சி 4 டிசம்பர் 2020 மற்றும் 5 டிசம்பர் 2020 ஆகிய தேதிகளில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் ரஷ்ய கூட்டமைப்பின் கடற்படையின் சார்பாக ஏவுகணைகளை தாங்கிய கப்பலான வரியக், மிகப்பெரிய நீர்மூழ்கிகளை எதிர்க்கும் கப்பலான அட்மிரல் பண்டலேயேவ், நடுத்தர பெருங்கடல் கப்பலான பேச்சேங்கா ஆகியவை பங்கேற்றன. இந்திய கடற்படையின் சார்பாக உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட ஏவுகணைகளை தாங்கிய கப்பலான ஷிவாலிக், நீர்மூழ்கிகளை எதிர்கொள்ளும் கப்பலான கட்மாட்டா மற்றும் ஹெலிகாப்டர்கள் கலந்து கொண்டன. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 5 டிசம்பர் 2020, 6 டிசம்பர் 2020 மற்றும் 7 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 5, 6, 7 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரியதை நம்ம காணொலி வாயிலாக நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.